அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செப்டம்பர் 1 முதல் புது பட ரிலீஸ் இல்லை என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். என்ன காரணத்துக்காக செப்டம்பர் 1 முதல் புது பட ரிலீஸ் இல்லைன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். முதல் புதிய திரைப்படங்கள் அதே போன்று படப்பிடிப்பு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ளிட்டவை நிறுத்தப்படுவதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடிப்பு தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு தற்பொழுது எடுக்கப்பட்டு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விநியோகஸ்தர்கள் சங்கம் மற்றும் திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம் இணைந்து திரையரங்குகளில் வெளியாகும் படங்கள் 8 வாரங்கள் கழித்தே OTT-யில் வெளியிடப்படும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் கடிதம் தந்ததால் மட்டுமே திரையிட அனுமதிக்கப்படும் என்ற நிபந்தனை தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல இல்லாத இந்த புதிய நடைமுறை தமிழ்நாட்டில் மட்டும் தயாரிப்பாளர்களுடன் கலந்தாலோசிக்காமல் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் உள்ளிட்டவற்றை கண்டித்து இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்ல ஆண்டிற்கு சுமார் 250 தமிழ் திரைப்படங்கள் வெளியாகிறது. இதில் பெரும்பாலான படங்கள் முதலீட்டில் பாதி கூட திரும்ப பெற முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தயாரிப்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் சுமார் 700 கோடி ரூபாய்க்கு மேல் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் இந்த அறிக்கையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தன்னிச்சையான இந்த நிபந்தனையை கண்டித்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய படங்கள் திரையரங்குகளில் வெளியாகாது என்ற அறிவிப்பையும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான படப்பிடிப்புகள் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும்